ஆச்சாரியால் 3 முறை லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாள். சிஷ்யனை போய் புஸ்தகத்தை எடுத்து வர சொன்னாள். காட்டுல ஒரு ஆசிரமத்துல சென்னையில இருந்து கொண்டு கொடுக்குறான். கொடுத்தா அது விஷ்ணு சஹஸ்ரநாமமா இருக்கு. 3 முறை என்ன இப்படி நான் சொல்றேன், இதை எடுத்துன்னு வரையேன்னு கேட்டாள். உள்ள ஒரு பெண் குழந்தை பாவாடையும் பாதசரமா நிற்கிறா. அந்த குழந்தை கொடுத்தால் நான் எடுத்துன்னு வந்தேன்னாள் பத்மபாதர். நம்ம ஆசிரமத்துல சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல ஸ்திரீ இருப்பதற்கு என்ன நிமித்தம்னு உள்ள போறாள். அம்பாளே வந்து காத்தியாயனாய் வித்மஹே கன்னியகுமாரி தீமகின்னு என் சகோதரனுடைய நாமாக்கு நீங்க அர்த்தம் பண்ணினா என் நாமாக்கு பண்ணா போல சந்தோஷப்படுறேன்னு விட்டாள். அதனாலதான் ஆச்சாரியால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வருஷம் எழுதினாள். பட்டர் எழுதியிருக்காள். மத்மதத்தை தழுவின பெரியவாள் எழுதியிருக்காள். ரொம்ப அழகா எழுதியிருக்காள். அவள்லாம் பட்டர் எழுதியிருக்கிறார். ஆட்சியத்துல சொல்றாள். ராம சரித்திரத்தை பத்தி சொல்ல வர நாமா வரவோடு சொல்றாள். அதுக்கு அவதாரிக்க சொல்றாள். அச மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரித்தம் பிரஸ்தூயதே. இனி மரித்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் ராமச்சரித்திரம் கூறப்படுகிறது. அத மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரித்தம் பிரஸ்தூயதே. மரிச்சவர்களையும் பிழைக்க பண்ணும் ராமகதைங்கிறார். ராமகதையினுடைய பெருமையை வால்மீகி சொன்னா கூட அப்படி சொல்ல முடியாது. பட்டர் அப்படி சொல்றாள் சாஸ்திரநாம பாஷ்யத்துல. அதை படிச்சா என்ன தோன்றுது தெரியுமா? ஷாவே இல்லைன்னு தோன்றுது, முடிச்சு வரவே மாட்டான்னு தோன்றுது. அது மாதிரி எழுதியிருக்காள் மகான்கள். அவள்லாம் நேரம் அனுபவிச்சவாள். மற்ற ரங்கநாதனோட பேசினவர். அதனால பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேட்சணா ராமோ விராம. இந்த நாமாக்கு இந்த 10 நாமாவா அர்த்தம் பண்றாள். ஏன்னா அப்படி எப்படி அழகா அழகா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா தானே புரியும். ஒரே அடியா 100 ஏக்கரை கரை இல்லாம வச்சிருந்தாக்க சாவடி பண்ண முடியுமா? அது அப்படி சின்ன சின்ன வயலா கரை போட்டு பண்ணுவோம் பாருங்க கிராமத்துல. அது மாதிரி 10 நாமாவா தசகமா ஆச்சாரியாலும் பட்டரும் அப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்றாள். இந்த 10 நாமா ராமச்சரித்திரத்தை சொல்ற நாமான்னாள். சொல்ற போது அதுக்கு அவதாரிக்கே அச மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரித்தம் பிரஸ்தூயதே. இனி மரித்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் ராமனுடைய கதையானது கூறப்படுகிறது. இனி இப்படி ஆரம்பிச்சுக்கிறாள். ஆரம்பிச்சுன்னா நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் நித்தியம் பாராயணம் பண்ணணும்னு கட்டாயம் ஒரு ஜீவனுக்கும் சித்தத்துல தோணும்னே. அவன் 105 டிகிரி ஜுரம் காமகோட்டி பெரியவாளுக்கு பூஜையில வந்து உட்கார முடியல. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம் உட்காண்டாரையும் அதெல்லாம் போயிடணும் சொன்னோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆச்சு உடனே பூஜை பண்ண உட்கார்ந்துட்டாள். ஜுரமே இல்லை. அவன் டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்படுறாள். ஆடி வெள்ளிக்கிழமை உடனே கபிலோ தேவஹூதி சம்பாதம் சொன்னால் சொன்னேன். முடிகுண்டான்னு ஒரு கிராமத்துல நினைச்சு பார்த்தா நம்ம தேசத்துல இருக்கிற மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும் எத்தனை அழகாக அமைந்திருக்கு. இதெல்லாம் உபயோகப்படுத்திக்காம இதுக்கு நேர் விரோதமான காரியம் என்னென்ன உண்டோ இதெல்லாம் நடக்குது. இது உலகம் முன்னறிந்து வருதுன்னு சந்தோஷம் வரப்படுறான். குதிரை பின்னாடி போறது, குழியில தள்ள நல்லா போறது பாத்தியா குதிரைங்க. இது நல்லதுக்கா இது போறது, கீழே தள்ளுறதுக்கு போடுது. இது பிரயோஜனம் இல்லை. நம்ம தேசத்துல நம்ம வைதிகமான மதத்துல பெரியோர்கள் எதை கையாண்டார்களோ அது நிரம்ப நம்ம தேசத்துல வளர்ந்தாதான் நம்ம தேசம் முன்னேறுதுன்னு அர்த்தம். பாக்கி எல்லாம் குதிரை பின்னாடி போய் தள்ளுறதுதான் குழி மறிக்கிறது தான். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது மாதிரியான ஒரு நிலை வரணும்னா சாந்தானந்தா போன்ற பெரியோர்கள் எல்லாம் இது மாதிரியான பெரிய கோட்டி ஹோமம் புவனேஸ்வரி மந்திரத்தாலே திலகோம் பண்ண போறாள். 200 மூட்டை இல்ல 500 உபாசக்கால் அளவண போஜனம் பண்ணி 4 நாளைக்கு புதுக்கோட்டையில் நடக்க போறது. ஜூன் 5, 6, 7, 8 ஹஸ்த நட்சத்திரத்துல பூர்த்தி. ஜட்ஜி சுவாமிகளுடைய ஜென்ம திவசம் அது. அப்படி அவ ஜெயந்தி தினம் அது. அந்த தினத்துல பூர்த்தியாக முடியா பண்றாள். அந்த தர்மத்துக்காகத்தான் இந்த பெரிய இது பண்றோம். தோட இந்த 6 கிரகம் ஷட்கிரக யோகேது சஞ்யோகே மந்திரினாம் மரணம் துருவம்ங்கிறார். 6 கிரகங்கள் சேர்ந்தா மந்திரிகளுக்கு மரணம்னு இப்படி எல்லாம் சொல்றாள். ஜோதிஷ புஸ்தகத்துல இருக்கு. நான் என்னமோ சொல்றேன், எங்கிட்ட வருத்தப்படக்கூடாது. கிரக சமாயோகே மந்திரினாம் மரணம் பவேது. 6 கிரகங்கள் சேரப்படாது ரிஷபராசியிலே. மந்திரிகளுக்கு ஆபத்துங்கிறாள். இப்படி எல்லாம் எல்லாரும் க்ஷேமமா இருக்க வேண்டாமா? நம்ம தேசம் நாம் பிரார்த்திக்க வேண்டிய பொறுப்பு இல்லையா? பசு ஸ்திரீ சிசுநாசனம். பசு மிருகங்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்துங்கிறாள். ரிஷபராசியிலே இந்த கிரகங்கள் சேர்ந்தாக்கே மத்தியவிருஷ்டி சஸ்யநாசா நிருபாணாம் சமரம் மகத்து. பெரிய யுத்தம் வருங்கிறாள். மழை குறைச்சல், பயிருக்கு நஷ்டம், ராஜாக்களுடைய சண்டை, இன்னும் என்ன வேணும்? ஆபத்து. இதெல்லாம் தொலைகிறது தெய்வ பலத்தால்தான் நீங்கணும். வேற ஒன்னும் மார்க்கமே தெரியல. ஈஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணணும். அது பெரியவாள் மனசுல எல்லாம் பூந்து நல்லது எதோ அதை அப்படி உலகங்கள்லாம் நன்றாக இருக்க முடியா பெரியவாள்லாம் பண்ணணும். அந்த முறையில்தான் அவ மனசுல இது மாதிரி ஒரு பிரவருத்தி தோணி கூட்டி ஹோமம் பண்ண போறாள். அந்த ஹோமத்துக்காகத்தான் இந்த தேவி பாகவத சரித்திரம் இங்க நடக்கிறது. 9 நாளைக்கு பூஜை பண்ணி அம்பாளை அர்ச்சனை பண்ணி வியாசாச்சாரியால் த்ரைலோக்கியமாதரம் தேவி எப்படி சொல்லியிருக்கோ துர்கா சூக்தம் முதலிய மகாமந்திரங்களாலே பூஜை பண்ணினாளாம் வியாசாச்சாரியால்.
9 நாளைக்கு பூஜை, உடனே இந்த திவ்யமான சரித்திரத்தை உபதேசம் அது மாதிரி பண்ணினாலாம். பரீட்சித விபூபதி சாரோக்கியம் தக்ஷணாதி பரீட்சித விபூபதி நவாயஜ்ஞே சம்பூர்ணே பரீட்சித விபூபதி திவ்யரூபதரோ தேவ்யா ஆரோக்கியம் தட்சணாதகாதி. 9 நாளும் பூஜை பண்ணி அர்ச்சனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அம்பாள வியாசர் ஆராதிச்சு இந்த சரித்திரத்தையும் ராஜாவுக்கு ஜனமேஜியருக்கு சொன்னாள். ஜனமேஜியர் தன் பிதா கரையறணுங்கிறதுக்காகத்தான் கேட்டாள். என்ன நம்ம மதத்துல நாம் கேட்டா நம்மோட போறதில்லை இந்த புண்ணியம். பிதா பிதாமகஸ்தஸ்ய ததைவ பிரபிதாமக தத்பிதா தத்பிதா செய்வ விஷ்ணு யாந்தி நசம்சயான்னு வால்மீகி ராமாயணத்தை பத்தி சொல்ற போது நாம் கேட்டோம்னா நம்ம அப்பா அப்பாவுடைய அப்பா அவருடைய அப்பா தாத்தா 5 தலைமுறை கரையறதா ராமாயணம் நாம் இங்க ஆடி வழிஞ்சுன்னு கேட்டாங்க. இதுக்கு புண்ணியம் இப்படி போய் சொல்றாள். நாம் ஏதோ ஸ்ரத்தையோடையோ அஸ்ரத்தையோடையோ கேட்கிறோம். இந்த கேட்கறதுக்கு புண்ணியம் 5 தலைமுறை கரையறதுங்கிறார். இது மாதிரி 200 தலைமுறை உண்டு ஜென்மா உண்டுன்னு கண்டுபிடிச்சது நம்ம வைதிகமான மதம் தான். வேறு ஒரு மதத்துல லோகாந்தரம் உண்டு ஜென்மாந்தரம் உண்டுன்னு அவ கண்டுபிடிக்கல, இதோட போச்சுன்னு. அதனாலதான் அந்த மதங்கள்லாம் ரொம்ப குறுகின எண்ணத்தோட இருக்கு இல்லையா. விசாலமான விஸ்தாரமான நோக்கத்தோட எத்தனை தலைமுறையை காப்பாத்துறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிக்காத போனா அது குறுகின மனம் இல்லையா, குறுகின மனப்பான்மை இல்லையா. எத்தனை ஜென்மா கரையறது அப்படி உள்ள ஒரு ரகசியத்தை நம்ம வேதம் தான் ஜென்மாந்தரம் உண்டு லோகாந்தரம் உண்டு சொல்லியிருக்கு. அதே ரிஷி எல்லாம் வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை போய் பிரஜாமனு பிரஜாயசே வேதத்தை போல ஒரு உபதேசம் எந்த லோகத்துல போனா பார்க்க முடியும். சகல ஜாதி எத்தனை ஜாதி, இப்ப அத்தனை ஜாதி கிடையாது உலகத்துல. அத்தனை ஜாதிகளுடைய பேரையும் சொல்லி இத்தனை ஜாத்தியும் பகவானிடத்துல ஒப்பிக்கிறேன், நீங்க நல்லா வைக்கணும்னு பிரார்த்தனை. பிராமணர் பிரம்மணே பிராமணமாலபதே க்ஷத்ராய ராஜன்யம் மருத்யோ வைஷ்யம் தபசே சூத்ரம் தமசே தஸ்கரம் மாரகாய வீரஹணம் பாப்மனே கிரீபம் ஆக்ரயாய யோகோம் காமாய புக்ருஷ்டலோம் அதிக்ருஷ்டாய மாகதம் கீதாய சூதம் வத்ராய சைலூஷம் தர்மாய தபாச்சரம் நர்மாய தேகம் நரிஷ்டாயை பீமலம். 19 அனுவாக்கம் ஒரேடியா கொட்டி கொடுத்து வேதம். அவன் இத்தனை ஜாதியும் இத்தனை தேசத்துல உள்ள பிரஜைகளையும் பகவானிடத்துல காட்டி நீங்க நல்லா வைக்கணும்னு பிரார்த்தனை. இப்படி பிரார்த்திக்கிற பிராமண ஜாதி நன்றாக இருக்கணும்னு ராஜாக்கள் எல்லாம் மிஞ்சி சர்வமானியம் விட்டு எல்லாம் பண்ணினாள். எங்க குடும்பத்து கூட சர்வமானியம் இருந்தது பிடிங்கிவிட்டா. 3 வருஷமாச்சு பிடிங்கி வரி போட்டுட்டாள்னு. எங்க குடும்பத்து சர்வமானியத்தை பிடுங்கலாமா? நாங்கள் இன்னும் வேதத்தை ரட்சிக்கின்றோம். எங்க குடும்பத்து பணம் போறதுக்காக சொல்லல, ஒரு பெருமை. ராஜாக்கள் கொடுத்தாலும் ஒரு பெரிய பெருமை. அந்த சர்வமானியம் போயிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் தீர்வை கொடுக்கணும் விட்டாள். கொடுக்கணும்னு சொன்னதோட இல்ல, 3 வருஷம் முன்னாடியில இருந்து கொடுக்கணும் விட்டாள். எப்போ அவ போட்டா பாருங்க ஒரு உத்தரவு, அதுக்கும் முன்னாடியில இருந்து. அவன் ஏழைகளா இருந்தா அவன் நிலத்தை விற்க வேண்டி தவிர வேற வழி இல்லைங்க. என்னமோ பெரியவாள் வைக்க நிலம் விற்கப்படாதுன்னு நஷ்டமோ லாபமோ பணத்தை கொடுத்து இருக்கட்டோம்னு நினைச்சுக்கிட்டு வச்சுருந்தவா வச்சுக்கலாமே. இதை விட்டு முடியாது. இந்த வேதங்கள்லாம் ரட்சிக்க வேண்டாமா? பகவான் இடத்துல கொண்டு போய் சர்வ ஜாத்தியும் காட்டி நீ நன்னா வைக்கணும்னு வேண்டவாள். உலகத்துல இல்லைன்னா நன்னா ஆக்கின்னு விட முடியுமா? பகவத் அனுகிரகம் இல்லாம நன்னாக ஆயிட முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் வேண்டும், அதுதான் புரியணும். ஈஸ்வர பிரசாதம் வேண்டும். யதஹர்நிஷமனுசிந்தியம் ராப்பகலா நினைக்க வேண்டியது எதுன்னா சிஷ்யம் பகவத் சரணம் சம்சாரா. பகவத் சரணம் நாள். அவன் பகவத் சரணம் சொல்லிவிட்டா கங்கா ஜனகம் அகல்யை பெண்ணா ஆக்கின சரணம்னு ஹிருதயத்துல நமக்கு தோணுவேன். அந்த சரணத்தை தான் அகர்நிஷம் நினைக்கணும்னு ஆச்சாரியார்.
அப்படி பகவானிடத்துல சகல ஜாத்தியும் கொண்டு போய் சேர்த்து க்ஷேமப்படுத்தணும்னு வேண்ட வேதம். அந்த வேதம் இனிமே போயிடும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வேதமே காதுல விழாம ஒரு நிலையில சாம வேதத்துக்கு ஆள் இல்லை, அத்தியனம் பண்ண குழந்தைகள் இல்லை, ருக்வேதத்துக்கு சொல்லிக் கொடுக்குறவா கூட இல்லாம போயிட போறது. சுக்ல யுர்வேதத்துக்கு 2 பையன் தான் இருக்கான், வேற பையனே இல்லை. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இனிமே பிரகதாரண்யம் காக்கணும்னு ஒருத்தருக்கு தோணிக்குதுன்னு வச்சுக்கோ, இனிமே காக்க முடியாது. உத்துவதை பத்தி கவலைப்படுறவாள் யாரோ ஆச்சாரியார் கவலைப்படுறாள், நல்லவாளா இருக்கிறவா, அப்படி புண்ணிய புருஷாளா இருக்கிறவாள் லௌகிக்கால சில பேர்களுக்கு வேதத்தை ரட்சிக்க வேண்டாமா, அது நம்ம கடமை இல்லையான்னு அவளுக்கு தோன்றுது. உலகம் முழுக்க தோண வேண்டிய தோத்தம் யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தோணினா போருமா? 1000 ஏக்கருக்கு ஜலம் பாய்ச்ச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பீச்சாங்குழல்ல வச்சுன்னு அடிச்சா போருமா? 1000 ஏக்கர் சாவடி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இவர்களை எல்லாம் யாரும் ரட்சிக்க போறாள், இனிமே என்னவா ஆக போறதுன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா கூட இருக்கு. இந்த மந்திரங்களும் இந்த மந்திர அர்த்தங்களும் வித்யாரண்யாதிகள்லாம் பாஷ்யங்கள்லாம் எழுதி வச்சிருக்காள், பாதுகாத்திருக்காள். நம்ம பெரியவாள் நீ வலியும் ரட்சிச்சு வச்சிருக்காள்.